ஒரு ஸ்டேட்ல பிரசிடென்ட் ரூல் போட்டா சிஎம்ஓ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை ஒன்னு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா டிசால்வ் பண்ணிடுவாங்க. அப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கும். அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட லா மேக்கிங் பவர் பார்லிமெண்ட் கிட்ட போயிடும். எக்ஸிகியூட்டிவ் பவரை பிரசிடென்ட் சார்பா கவர்னர் எக்ஸைஸ் பண்ணுவாரு. ரெண்டு வகையில பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணலாம். ஒன்னு ஆர்டிகல் 356 கீழே, இன்னொன்னு ஆர்டிகல் 365 கீழே. இப்போ ஆர்டிகல் 356ல ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஃபங்க்ஷன் செய்ய முடியலனா பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணலாம். பிரசிடென்ட் கவர்னரோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஆக்ட் பண்ணலாம், இல்லாட்டி கவர்னர் ரிப்போர்ட் இல்லாமலேயும் ஆக்ட் பண்ணலாம். யூஸ்வலா எதை பேஸ் பண்ணி ஆக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட்ல இருக்க பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆக்ட் பண்ணுவாரு. ஆர்டிகல் 365 கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல ஆர்டரை ஃபாலோ இல்லைனா ஒபே பண்ணலனா பிரசிடென்ட் ரூலை இன்வோக் பண்ணலாம். ஆர்டிகல் 365 என்ன கிரவுண்ட்ல பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணலான்னு சொல்லுது.